நீட் தேர்வில் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இதேபோல் நீட் தேர்வு ஆபத்தை முதலில் முன்னறிவித்து அதற்கு எதிராக திமுக பரப்புரை மேற்கொண்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் ஒரே பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற பல மாணவர்கள் 720ற்கு 720 என முழு மதிப்பெண் எடுத்திருப்பது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக விளக்கம் அளித்த தேசிய தேர்வு முகமை, நடப்பாண்டிற்கான நீட் தேர்வு வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றதாக தெரிவித்து இருந்தது. அதிக மதிப்பெண் வழங்கியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், மோடி பிரதமராக பதவியேற்கும் முன்பாகவே முறைகேடு குற்றச்சாட்டு ஒன்று வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளால் 24 லட்சம் பேரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளதாக தெரிவித்த அவர், அரசு இயந்திரத்தின் உதவியுடன் தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்களை கசிய விடுவது தற்போது ஒரு தொழிலாகவே மாறிவிட்டதாகவும், இதை அம்பலப்படுத்த காங்கிரஸ் விரிவான ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். இதேபோல் கே ராஜன் குழு அளித்த அறிக்கையை பகிர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் தேர்வின் தீமைகளை முதலில் அறிந்து அதற்கு எதிராக பெரிய அளவில் பரப்புரை செய்தது திமுக தான் என குறிப்பிட்டுள்ளார். கே ராஜன் குழு பரிந்துரையின்படி நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாகவும், ஆளுநரின் தேவையற்ற காலதாமதத்திற்கு பிறகு அந்த மசோதா தற்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வின் பாதகங்களை அறிந்து கொள்ளும் வகையில் கே ராஜன் குழுவின் அறிக்கையை ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் பகிர்வதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.